அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். சென்னையிலேருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்தில் படாளம் கூட்டு ரோட்டில் வலது பக்கம் வேடந்தாங்கல் சாலையில் கூடிக்கொண்டிருக்கும் திருமலை வையாவூர் வெங்கடேச பெருமாளை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆதிசேஷன் கொடையாக நின்று அதோட குளிர்ச்சியான நிழலில் இருந்து வெங்கடேச பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அலர்மேல் மங்கையும் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். ஆக இந்த கோவிலில் அலமேல் மங்கை சமேத வெங்கடேச பெருமாள் அருள் பாலிக்கிறார்கள். தாயார் சன்னதியில் மாவிளக்கு போட்டு ஆத்மார்த்தமாக நாம் என்ன வேண்டிக்கிறோமோ அது நிச்சயமாக அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. இப்போது இந்த இடத்துக்கு வையாவூர்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். சீதையை ராவணன்கிட்ட இருந்து மீட்டு எடுக்க ராமன், லக்ஷ்மணன், அனுமன், வானர சேனைகள் எல்லாரும் சண்டைக்கு புறப்படுற போது அந்த சண்டையில் லக்ஷ்மணன், வானர சேனைகள் எல்லாரும் மயக்கமாயிடுறா. அந்த சமயம் ஒரு மருத்துவ ஆலோசனைப்படி ஒரு மூலிகை எடுத்துகிட்டு வரத்துக்காக சஞ்சீவி மலைக்கு வந்த அனுமார் அவர் சொன்ன மூலிகை எதுன்னு தெரியாமல் சஞ்சீவி மலையையே தூக்கிட்டு வரபோது இத்தலத்தில் இருக்கிற வராகமூர்த்தியையும் பெருமாளையும் வழங்க ஆர்வம் கொண்டு தனது வலது கையில் இருக்கிற மலையை கீழே இறக்கி வைக்காமல் அந்த இருவரையும் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பினாராம். அதிலிருந்து தான் இந்த இடத்துக்கு வையாவூர்னு பேர் வந்ததுன்னு தலபுராணம் சொல்கிறது. அபராஜிதவர்ம தொண்டைமான் திருப்பதி வெங்கடாஜலபதி மேலே அதீத பக்தி கொண்டவர். அவரது ஆட்சியில் திடீர்னு எதிராளி போருக்கு வந்துட்டான். அந்த நிலைமையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பரிதவிச்சுட்டு இருந்தப்போ தன்னோட பக்தனுக்கு உதவி செய்யணும்னு பெருமாள் தன்னோட சக்கராயுதத்தால் எதிரிகளை துவம்சம் செஞ்சு எதிராளியை தோற்கடித்து தொண்டமானுக்கு அருள் புரிஞ்சார். பெருமாளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக திருமலையிலும் வையாவூரிலும் கலைநயத்துடன் கோவில்களை கட்டினான். அவனுடைய பக்தியை மெச்சி பெருமாள் தேர் ஏறி செங்கோல் ஏந்திய கையோட மன்னனுக்கு காட்சி தந்தாராம். இதன் சாட்சியாக மலைப்பாறைகளில் தேர் சக்கரம் குதிரையின் குழம்புகள் பதிஞ்சிருக்கிறத நாம் இன்றைக்கும் பார்க்கலாம். பெருமாள் அஷ்டலட்சுமி மாலை, சகசிரநாம மாலை, இடுப்பில் ஒட்டியானத்தோட கையில் செங்கோல் ஏந்தி ஒரு ராஜ தோரணையில் மார்பு 2 லட்சுமிகளை வச்சுட்டு திருவாசியில் ஆதிசேஷனுடன் நமக்கு அருள் புரிகிறார். கொஞ்ச காலம் ராமானுஜர் வந்து தங்கி இந்த இடத்துக்கு திருவையாபுரின்னு பேர் வச்சாராம். அப்போதிலிருந்து தான் இத்தலத்திற்கு திருவையாபுரிங்கிற பேர் வந்தது. இரண்யகசிபுவோட சகோதரன் இரண்யாக்ஷன்கிற அசுரன் பூமியை பாய் போல சுருட்டி கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுண்டு தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்திட்டு வந்தானாம். இந்த குடும்பம் தாங்காமல் எல்லோரும் பெருமாள் கிட்ட போய் சொன்னதும் அவர் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் வராகமூர்த்தியை அவதாரம் எடுத்து அசுரனை அழித்து பூமியை தன்னோட கோரை பற்களால் தூக்கி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து மேலும் சீரமைக்க கருடனிடம் வைகுண்டத்திலிருந்து பஞ்சபூதங்களால் ஆன மலையை எடுத்துட்டு வர சொல்கிறார். சொன்னபடியே செஞ்ச ஆற்றங்கரையில் வைக்கும்போது அதோட ஒரு சிறு பகுதி பாலி ஆற்றங்கரையில் விழுந்துடுத்து. சொர்ணபுரி ஆற்றங்கரையில் இருக்கும் மலை கருடமலை இன்னும், பாலி ஆற்றங்கரையில் விழுந்த மலை தட்சிண கருடகிரி இன்னும், வைகுண்டகிரி, தென் திருப்பதி இன்னும் இத்தலத்திற்கு பல பேர் உண்டு. இந்த கோவில் 1500 வருஷம் பழமையானது. முதல்ல 5 நிலையில் இருக்க பல தெய்வங்கள் அவரோட திருமண காட்சிகள்னு பலவிதமான சிற்பங்களோட தெய்வாம்சம் பொருந்திய ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணுறோம். கோவிலோட அழகை கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பார்த்தா ஒரு பெரிய நாகப்பாம்பு தன்னோட தலையை விரித்து படம் எடுத்துட்டு இருக்கிறாப்புல இருக்கும். திருப்பதியில் இருக்கிறாப்புல முதல்ல இந்த இடத்துக்கு வந்த ஆதிமூர்த்தியான லட்சுமி வராக பெருமாள் தன்னோட வலது கால ஆதிசேஷன் வாயிலும் இடது கால அவளோட தலையிலும் வச்சுட்டு லட்சுமியை மடியில் அமர்த்தி அணைச்சின்ற மாதிரி தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலில் இவருக்கு மட்டும்தான் கொடிமரம் உண்டு. திருப்பதியில் நடக்கிற மாதிரியே இங்கேயும் வராகமூர்த்திக்கு ஆராதனைகள் செஞ்சுட்டு அப்புறமா தான் வெங்கடேச பெருமாளுக்கு ஆராதனைகள் நடக்கும். இங்கே துலாபார பிரார்த்தனைகள் நடக்கிறது. ஆண்டாள், ராமானுஜர், நரசிம்மர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உண்டு. இங்கே வியாழக்கிழமையில் அலங்காரம் இல்லாமல் எளிமையாக தரிசனம் தரது ரொம்ப விசேஷம். இவருடைய சன்னதியில் காவல் காக்கும் ஜெயன், விஜயன் 2 துவாரபாலகர்கள் இருக்கா. அதில் ஒருவர் காதில் சிவகுண்டலமும் மற்றொருவர் காதில் கஜகுண்டலமும் அணிந்திருப்பது வித்தியாசமான அம்சம். பெருமாளுக்கு விழா காலங்களில் கூட வராகமூர்த்தி சன்னதியில் தான் கொடியேற்றுவா. பெருமாள் சன்னதியில் ஏற்றிருந்த குத்தி விளக்கு மலையேறும் தருணத்தில் ஒரு எலி எதேச்சியாக அதில் குதித்தப்போ விளக்கு தேறி தூண்டப்பட்டு பழைய நிலைக்கு வந்து பிரகாசமாக எரிஞ்சுதான். அதனால் அந்த எலிக்கு மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க வரம் கொடுத்தாராம். பிரம்மா பெருமாள் கிட்ட கலியுகம் முடியும் வரை லோகம் பிரகாசமாக இருக்க ஒரு தீபம் ஏற்றி வைக்க மாதிரி வேண்டு கொண்டதன் பேரில் ஐப்பசி மாத திருவோண நட்சத்திர நாளில் வராகமூர்த்தியாக காட்சி தந்து விளக்குகள் அணையாமல் இருக்க அருள் புரிஞ்சார். ஒவ்வொரு மாதம் திருவோண நட்சத்திரத்தில் திருமால் ஜோதி வடிவில் இருப்பதாக ஐதீகம்.
அதனாலேயே பக்தர்கள் திருவோண நட்சத்திரத்தில் விளக்கு ஏற்ற நெய் திரி போன்றவற்றை பக்தர்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறார்கள். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகிகிருத் தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைக்க நாதம். சாந்தஸ்வரூபனா, ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டவனா, நாபியிலே தாமரையை வச்சின்றிருக்கிறவனா, தேவர்களுக்கு நாயகனா, உலகத்துக்கு துணையாக மேக நிறம் உடையவனா, அழகிய மேனியும் லக்ஷ்மியின் பதியாகவும் தாமரை கண்கள் உடையவனாக, யோகிகளின் இதயத்தில் தியானத்தால் அறிந்து கொள்வனாக, பிறவி துன்பத்தை போக்குறவனாகவும் லோகத்துக்கு நாயகனாக இருக்கும் விஷ்ணுவே உன்னை வணங்குகிறேன்னு இதுக்கு அர்த்தம். இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பாய்.